கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் கொஞ்சம் எல்லாரும் பெருவாரியான ஜோதிடர்கள் அவர்களுடைய இந்த அணுகுமுறை அதில் கொஞ்சம் வேறுபாடு இருக்குது. நிறைய ஆட்கள் ஜோதிடர்கள் முதல்ல நம்ப வைக்கிறதுலையே கவனமாக இருக்காங்க. நம்ப வைக்கிறதும் நம்பிக்கையை ஏற்படுத்துவதும் வேறு வேறு விஷயம். நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அடிப்படையாக எல்லாருக்கும் தோணக்கூடிய விஷயம், எதுக்காக வந்திருக்காங்க, என்ன பிரச்சனை, இதெல்லாம் சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். முன்னாலையெல்லாம் துருவ கணிதம் அப்படிங்கிறத பற்றி நிறைய பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் நிறைய பேசுவாங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்போ இந்த திதிசூன்யம், யோகி அபயோகி, முடக்கு ராசி, இதில் எல்லாம் நிறைய எல்லா ஜோதிடர்களும் லாக்காக இருக்குங்க. அதற்கு பதிலாக வந்தவங்ககிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு கூட பலன் சொல்லலாம். ஆனால் நெகட்டிவாக பதில் சொன்னால் தான் இங்கே எல்லாருமே கவனிக்கிறாங்க, கேட்குறாங்க, அவங்ககிட்ட தான் கன்சல்ட் பண்ண வர்றாங்கங்கிற ஒரு அடிப்படை நம்பிக்கை ஜோதிடர்கள்ட்ட அதிகமாக ஏற்பட்டுருச்சு. இதை கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னம்னா உள்ளது அறிவது அறிவு. அது கிரகமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் பாவகமாக இருந்தாலும் அதனுடைய அடிப்படை தத்துவம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நாம் ரொம்ப எளிதாக அருமையாக பலனை சொல்லலாம். கேட்குறவங்களும் திரும்ப திரும்ப அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணுவாங்க. கஷ்டத்தோடு வர்றவங்களுக்கு அந்த கஷ்டத்துக்கு காரணம் இந்த கிரகம்தான், இந்த முடக்கு தான், இந்த சூன்யந்தான், இப்படின்லாம் பதில் சொன்னோடனே சாட்டிஸ்ஃபை ஆகி அவங்க போயிடுறாங்கங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை அப்படிங்கிறது வேறையாக இருக்குது. உதாரணத்துக்கு இன்றைக்கி நான் இந்த பணபரம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். இந்த பணபரஸ்தானம் 2, 5, 8, 11. இந்த 2, 5, 8, 11 இது கரெக்டாக கேந்திர கோணங்களில் இருந்ததுன்னா 8வது பாவம் ரொம்ப மோசமான பாவம், அது கேந்திர கோணத்தில் இருந்தால் ரொம்ப கஷ்டங்களை தரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் 2, 5, 11 கூடியவர்கள் நல்ல வலுவாக இருந்தால் அவர்கள் மிகப்பெரிய யோகத்தை சந்திப்பார்கள். எப்படி பணபரம் ஒரு மனிதனுக்கு எப்படி பணம் கிடைக்கும்? 2ஆம் பாவம்னா என்ன? வாக்கு நேத்திரம் முகவசீகரம் தனம் குடும்பம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவோம். இந்த வாக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சாகரம் மாதிரி. நாம் பேசுகிற பேச்சு இருக்க அது மிகப்பெரிய கடல் மாதிரி. அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த வாக்கு மூலமாக நமக்கு வருமானம் வருகிறதே. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வாழ்நாள் முழுவதும் சரிக்கட்டியே பேசுவான், மீடியேட்டர் மாதிரியே பேசுவான். ஒரு சிலர் அட்வைஸ் பண்ணுற மாதிரியே பேசுவான், ஒரு சிலர் அதிகாரம் பண்ணுற மாதிரியே பேசுவான். இந்த தொனி வேறுபாடு, அவங்க பேசுகிற தொனி வெகுஜனங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவங்க ராஜயோகம்தான். 2வது வீட்டுக்கு அதிபதி, 2இல் நிற்கின்ற கிரகம், இதெல்லாம் திசை நடத்தும் போது ஒருவனுக்கு வருமானம் வருதுன்னா அவனுடைய வாக்கு பிரதானம். சரி, இந்த வாக்கு எப்போ ஜெயிக்குது? இந்த வாக்கு எப்போ ஜெயிக்குது? 2இல் இருக்க கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி சார், 2 கூடையவன் எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் இந்த வாக்கு ஜெயிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கடக லக்னம், இன்றைய முதல்வர் விஜய்க்கு கடக லக்னம். 2 கூடைய சூரியன் 11வது இடத்துல ரிஷப வீட்டில். ரிஷப வீடு ஜெகத் லக்னத்துக்கு பணபரஸ்தானம். அந்த வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் அங்கேயே இருந்து திசை நடத்துகிறார். ஆக வாக்கும் 11வது இடமும் ஒரே இடத்துல சேர்ந்துருக்கு. இப்போது இதில் பார்த்திங்கன்னா அந்த பஞ்சு டைலாக், இந்த பஞ்சு டைலாக்கு அவரை ஜெயிக்க வச்சிருச்சு. எல்லா படத்துலையும் ஒரு பஞ்சு டைலாக் இருக்கும். அந்த பஞ்சு டைலாக் ஜெயிக்க வச்சிருச்சு. கோடிகளில் கூடிக்கிட்டே போகுது வருமானம், கோடிகளில் கூடிக்கிட்டே போகுது. இங்கே வருமானம் மட்டும் பெரிய விஷயம் இல்லை. எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத மக்கள் செல்வாக்கை தேடி கொடுத்திருக்கிறது. அது இன்று முதல்வர் பதவியில் கொண்டு போய் இருத்தி வைத்திருக்கிறது.
2 குடைய சூரியன். அவருக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் அங்கேயே ஆட்சியாக இருக்கிறார், 11 குடைவர். அப்போ 2வது இடம் வாக்கு, வாக்கில் இருக்கக்கூடிய துவனி, அது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஆக இந்த துவனி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி கண்டென்ட் வேல்யூ ரொம்ப முக்கியம். இந்த 2ல் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த கிரகம் வந்து எப்படி அமையப்பட்டிருக்கு, ஆட்சியா, உச்சமா, இல்லை நீச்சமாக இருக்கா, இப்படி பல்வேறு அம்சங்களை உடையது. இதுக்கடுத்து வந்து நேத்திரம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு, கண்ணுன்னு. இந்த கண் பார்க்காம வார்த்தைகளை பேச முடியுமா? கண் பார்க்காமல் வார்த்தைகளை பேச முடியுமா? என்ன சார்? இந்த கண் பார்த்த உடனே ஒரு பொருளை பார்க்குறோம், ஒரு ஒரு வியாபாரத்திற்காகவோ இல்லாட்டி ஒரு பேச்சுவார்த்தைக்காக ஏதாவது ஒன்று போய் பேச போகிறோம். மற்றவங்களுடைய ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கக்கூடியது நம்ம கண்ணு தான். அடுத்தவங்க நம்ம பேசுகிறத புரிஞ்சுக்கிட்டாங்களா புரிஞ்சுக்கிடலையா அப்படின்னு கண் பார்த்து தான் வாய்க்கு ஆர்டர் வரும். இதை பேசலாம், இதை பேச வேண்டாம், நம்ம பேசுகிறத ரசிக்கிறாங்க, ஏற்றுக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் இந்த கண்ணு தான் நிர்ணயிக்குது. கண்ணா வெறும் பார்வை மட்டும் இல்லை, அதை புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. கண் பார்த்த உடனே ஒரு விஷயத்தை பற்றி நினைக்கிறோம்ல, ஒரு பொருள் நம்ம கண் முன்னால் இருக்குது, அது நமக்கு வேணுமா, நமக்கு உரிமையானதா இல்லையா, நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, அதை அடையிறதுனால நமக்கு நல்லதா கெட்டதா, லாபமா நஷ்டமா, பாவமா புண்ணியமா, அது நமக்கு தகுதியானது தானா, இத்தனை விஷயத்தையும் டிசைட் பண்ணணும்னா நம்ம பார்வை கரெக்டாக இருக்கணும். அதுக்குள்ள சுயநலத்திலேருந்து ஆக்கிரமிப்பு குணத்திலேருந்து சகல விஷயமும் ஒரு மில்லி செகண்டில் ப்ராசஸ் ஆகி நம்மகிட்டருந்து வார்த்தை வருகிறது. ஆக வாக்கு மூலமாக ஒருவன் சம்பாதிக்கிறான்னா, நீங்கள் அடிக்கடி பார்த்தீங்கன்னா, விஜயவே எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா, சமீபத்தில் ஜெயித்தவர் அவர் தான், தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகிருக்கிறாரு. அடிக்கடி க்ளோஸ்அப்பில் விஜயோட கண்ணவே காமிப்பாங்க. அதாவது கண் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன், அந்த கண்ணில் இருந்து ஒரு பாதுகாப்பு கிடைப்பதாக அனைவரும் உணர்வார்கள் அந்த படத்தில். அது மாதிரி ஒவ்வொரு மனிதனும் ஜெயிக்கிறான் அப்படின்னா 2 குடைவனும் 11 குடைவனும் சேர்றாங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ராஜயோகம். சரி, இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஒருவன் ஆள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு முரடன் மாதிரி இருப்பான், கொஞ்சம் வீரமான ஆள், கெட்ட வார்த்தையெல்லாம் சர்வ சகஜமாக பேசுவான். அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இவன் முரட்டு பையலாக இருக்கான், நம்ம பொண்ணை கொடுத்தா நல்லா வாழ வைப்பானா இல்லையான்னு தெரியாது. 5வது இடம் பணபரஸ்தானம். ஆனால் அவன் கூட பேசி, அவனுக்கு பொண்ணை கொடுத்துட்டாங்க, அவன் கூட பேசி பழகி அவன் கூட குடும்பம் நடத்தின பிறகு தான் அவன் மனசு வந்து தங்கமான மனசு அப்படிங்கிறது புரிய வருது. 4 குழந்தைகள் இருக்குது, இப்போது 4 குழந்தைகள் இருக்கு. கடகலக்கணம், 2 குடைய சூரியன் 4, அதே மாதிரி 5 குடைய செவ்வாய் 5லேயே. சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தால் வாழ்க்கையே நல்லா இருக்காதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அவனுக்கு ராஜயோகமான வாழ்க்கையாக இருக்குது, ராஜயோகமான வாழ்க்கையாக இருக்குது. சூரியன் சந்திரன் செவ்வாய் எல்லா திசையும் அற்புதமாக வேலை செஞ்சிருச்சு. அந்த மனசு ரொம்ப கிளியராக வேலை செய்யுது. அது அன்பாக இருக்குது, நல்ல யோசனைகளை உடையதாக இருக்கிறது, நல்ல ஆராய்ச்சி உடையதாக இருக்கிறது, நல்ல செயல்பாடுகளை உடையதாக இருக்கிறது. அவனுடைய தோற்றத்தையும் தாண்டி, அவனுடைய பேச்சையும் தாண்டி, கரடுமுரடான ஆளாக பேசினாலும் அவன் மனசு தங்கமான மனசு. அதே மாதிரி அவன் பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த எக்ஸாம்பிளை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். சுந்தர் பிச்சை, தமிழ்நாட்டை சேர்ந்தவர், கூகுளில் வருஷத்துக்கு 6000 கோடி சம்பளம் வாங்குறாரு. 6000 கோடினா எவ்வளோ ஆச்சு? ஒரு நாளைக்கு 6000 கோடினா, வருஷத்துக்கு 6000 கோடினா 12ஆல் வகுத்தீங்கன்னா 500
கோடி ரூபா, மாதத்துக்கு 500 கோடி ரூபா, ஒரு நாளைக்கு எப்போ எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட 25 கோடி ரூபா. ஒரு நாளைக்கு 20 கோடி ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 6000 கொண்டா 20 கோடி ரூபா ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 20 கோடி ரூபாய்னா எவ்வளோ ஒரு மணி நேரத்துக்கு சம்பாதிப்பாருன்னு பார்த்துக்கோங்க. அவருக்கு ஒரு ராசியில் 5வது பாவத்துக்கு அதிபதி நல்ல பொசிஷனில் இருக்கிறார். அவர் எக்ஸாக்ட் ஜாதகம் இப்போ ஞாபகம் இல்லை. ஆனால் 6 கிரகங்கள் அந்த ஒரு எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசியில் 5வது பாதத்தில் இருக்கிறது. ஆமாம், 5வது பாதத்தில் இருக்கிறது. ஒரு ராசியின் 5வது பாதத்தில் இருந்தாலும் ஒரு ஜாதகத்தில் 5வது பாவத்தில் இருப்பதாக நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அந்த ஜாதகத்தை கரெக்டாக பலன் சொல்லிடலாம். இப்போ எனக்கு 2 குடைவன் நல்லா இல்லை, 5 குடைவன் நல்லா இல்லை, 11 குடைவன் நல்லா இல்லை, ஆனால் எனக்கு ஏதோ வருமானம் வந்துட்டு இருக்கு. எல்லாருக்கும் ஏதோ வருமானம் வரத்தையும் செய்யும், இல்லைன்னா சொல்ல முடியாது. சுருக்கமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நமக்கு 2 குடைவனோ 5 குடைவனோ 8 குடைவனோ 11 குடைவனோ நமக்கு கரெக்டான ஒரு பொசிஷனில் இல்லை அப்படின்லாம் கவலையே படாதீங்க. ஒரு ராசியில் 2வது பாதத்தில், ஒரு ராசியின் 2வது பாதத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினா அந்த திசை நடத்தக்கூடிய காலத்தில் அவன் பெரிய செல்வந்தன் ஆவான். நம்மளை மாதிரியே ஒரு ஜோசியர் அஸ்வினி 2ஆம் பாதத்தில் கிரகம் இருந்து குருதிசை ஆரம்பிச்சிச்சு. குருதிசை ஆரம்பித்து இன்னும் 2 வருஷம் முடியலை, 2 கோடிக்கு வீடு வாங்கிட்டான். அவன் என்ன பரிகாரம் சொன்னாலும் அதை செய்கிறாங்க, அது பலிக்குது. அவன் யாருக்கெல்லாம் பலன் சொன்னானோ அது அத்தனையும் பலிக்குது. 1000 ரூபா பொருளை 50,000 ரூபா சொன்னால் அவன்கிட்ட வாங்கிக்கிறாங்க. ஏன்னா அதை அவன் சொல்கிறான், அவனுடைய வாக்கு அந்த இடத்துல ஜெயிக்குது. 2வது பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால், எந்த ராசியில் வேணாலும் இருக்கட்டும், 2வது பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தினுடைய திசை நடத்தும் காலத்தில் அவன் பெரிய செல்வந்தன் ஆவான். அவனுடைய பேச்சு சாதுரியத்தின் மூலமாக எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும், கண்ணன் சொல்லியிருக்கேன் 2ஆம் பாவம், எந்த விஷயத்தை பார்த்தாலும் அது என்ன லாபம் அதில் இருக்கு, என்ன உண்மைத்தன்மை அதில் இருக்கு, அதை எப்படி பயன்படுத்தலாம், அவ்வளவு தெளிவாக அவனுடைய ஒரு பார்வையிலே அதை டிசைட் பண்ணிடுவான். நான் அவனுக்கு பலன் சொல்லி 3-4 வருஷம் இருக்கும். குருதிசை வரும் காலத்தில் நீ பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன். இன்றைக்கி ஆயிட்டான். 2 கார் வச்சுருக்கான், 2 வீடு இருக்கு, வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக போய்கிட்டு இருக்கு. இன்னும் கல்யாணம் ஆகலை, இன்னும் கல்யாணம் ஆகலை. கல்யாணம் விரைவில் ஆயிடும், சனி புத்தி வந்தோடனே கல்யாணம் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 5ஆம் பாவம் நமக்கு சரியில்லை, 5 கூட நீசமாட்டதெல்லாம் கவலைப்படாதீங்க. ஒரு ராசியில் 5வது பாதத்தில் கிரகம் இருந்தால் போதுமானது. உங்கள் சிந்தனை நேராக இருக்கும், கல்வி நேர்த்தியாக இருக்கும், நீங்கள் வித்வானாகி விடுவீர்கள், பெரிய விஷயங்களெல்லாம் சாதிப்பீங்க. உங்களுடைய யோசனை மாதிரி யாருக்கும் யோசனை வராது. 5வது இடம் நல்லா பார்த்துக்கோங்க. கல்வி அப்படின்னு சொன்னால் எங்கள் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், எஜுகேஷன் இஸ் மென்டல் அகனி. மனசுக்கு ஒரு வலி, புரியாத விஷயத்தை புரிகிறதுக்கு முயற்சி பண்ணும்போது, அந்த புரிஞ்ச விஷயத்திலேருந்து பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்யும்போது மனம் அதிகபட்சமான வேலையை செய்கிறது. 5வது இடம் மனம். மனம், புத்தி, சித்தம், திட்டம், குறிக்கோள், அருகிலுள்ள நண்பர்கள், காதல், உணர்வு, இத்தனையும் சேர்ந்து தான் நமக்கு ஏற்படுத்தி தரணும். அந்த முரடனாய் இருந்தவனுக்கு 5 குடைவன் நன்றாக இருந்ததுனால, 8 குடைவன் நன்றாக இருந்ததுனால பாருங்க, மனைவியினுடைய வாக்கு நேத்திர முகவசிகர ஸ்தானம் 8வது ஸ்தானம். மனைவியினுடைய ஒரே ஒரு புன்னகை அவனை கோடிக்கணக்கில் சம்பாதிக்க வச்சிருச்சு. அவள் தருகின்ற சின்ன மரியாதை அவனை கோடிக்கணக்கில் சம்பாதிக்க வச்சிருச்சு. அத்தனையும் கொண்டு வந்து கொட்டிட்டான் ஒய்ஃப்ட. அவன் இன்னைக்கு சொல்கிறா, உலகம் போகிறான், இவனை போய் முரடன்னு சொன்னீங்களே, இவன் கண் அசைவுக்கு எனக்கு கொண்டு வந்து கோடிகளை கொட்டி தர்றான்னு. நான் இயல்பாக கொடுக்க வேண்டிய மரியாதை தருகின்றேன்.
அந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, எட்டுக்குடியவன் வேலை செய்கிறதா இருந்தால் பார்ட்னர் வந்து நம்மளை பார்க்குற பார்வையிலே ஒரு நம்பிக்கை இருக்கணும். லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி, 8ஆம் பாவத்தின் மூலமாக சம்பாதிக்கிற அத்தனை பேருக்கும், அவங்க கூட சம்மந்தப்படுற அத்தனை பேராலையும் யோகம் உண்டு. அத்தனை பேரும் அவங்களுடைய முகபாவத்தை வச்சு அவன் ஜெயிச்சிருவான்னு சொல்லிடலாம். விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, பார்ட்னரை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஒய்ஃபையோ அல்லது ஹஸ்பண்டையோ விட்டு கொடுக்காத ஆட்களாக இருப்பார்கள். அவர்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிடும். அதில் விட இன்னொரு சூட்சுமம் 8ஆம் பாவத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, கொடுப்பவன் அளவு கடந்த செல்வத்தை பெற்றுக்கொள்கிறான். பங்கு கொடுப்பவன் தனக்கு உரிய பங்கை காட்டிலும் அதிகமான விஷயங்களை பெற்றுக்கொள்கிறான். அப்படிங்கிறது 8ஆம் பாவத்தில் இருக்கு. ஆனால் நம்ம கொடுக்கும்போது, ஐயோ நம்ம கொடுக்குறதா, நமக்கு தேவையில்லை, கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டா வர்றது நின்றும். எவன் கொடுக்க தெரிந்தவனோ அவன் அதிகமாக பெற்றுக்கொள்கிறான். அந்த மாதிரியான ஒரு விஷயம் அந்த 8வது பாவத்தில் இருக்குது. 8ஆம் பாவம் ரகசியம். 8ஆம் பாவம் ரகசியம். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடணும். 8ஆம் பாவம் பக்தி, 8ஆம் பாவம் தாம்பத்தியம், 8ஆம் பாவம் கூட்டாளியின் மூலமாக கிடைக்கக்கூடிய செல்வம், மனைவி வழியாக கிடைக்கக்கூடிய செல்வம், இதெல்லாம் சரிம்பாங்க. குடும்பத்துக்குள்ளே சண்டை இருக்குன்னா நீங்கள் போய் தேய்பிறை பஞ்சமி அன்றைக்கு வராகியை வணங்குங்க, நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. பிரிஞ்சிருக்கிற குடும்பமெல்லாம் சேர்ந்துடும். சத்தியமான உண்மை, அனுபவத்தில் பார்த்த உண்மை. அது என்ன பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி, அதில் போய் ஏன் வராகியை கும்பிடணும்? தேய்பிறை பஞ்சமின்னு அப்படி என்ன விசேஷம்? தேய்பிறை பஞ்சமி நாகம்னு சொல்லியிருக்கு. நாகம் அப்படின்னு சொன்னால் நாமெல்லாம் வந்து ராகு மட்டும்தான் ஞாபகம் வருது நமக்கு. நாகம்னு சொன்னால் எல்லா ஜோதிடர்களுக்கும் நம்மளுடைய முதுகு தண்டுவடம் ஞாபகத்துக்கு வரணும். கான்சியஸ் பர்சன் அப்படின்னு அர்த்தம். மூளை தான் தலை. நாகத்தினுடைய தலை எது? மூளை. அந்த மூளையில் இருக்க ஹைப்போதலாமஸ் ப்ரோதலாமஸ் இருக்க மூளையினுடைய நடுவில் இருக்க அந்த விஷயத்தை பிட்யூட்ரி அப்படிங்கிற சுரப்பி அதில் இருக்குது. சகல விதமான விருப்பு வெறுப்புகளையும் நல்லது கெட்டதையும் பாவபுண்ணியத்தையும் டிசைட் பண்ணக்கூடியது அது. அந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லிட்டாலே நம்மளுடைய கவனம் முழுவதும் எங்கே இருந்தாலும் வேற ஒன்றுமே இல்லை. பஞ்சமியில் ரெகுலராக கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுங்க, இல்லை ஒரு சிலையவே வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணி பாருங்கள். உங்கள் குடும்பத்துக்குள்ளே சண்டையே வராது. பிரிஞ்சு எங்கே ஓடி எப்படி இருந்தாலும் ஓடி வந்துடுவான் திரும்ப. ஒரு 5 வாரம் அவன் வேற யாரையாவது நினச்சிட்டு கூட போட்டோம். ஒரு ஆணை சொல்கிறேன், வராகியை போய் வணங்கிட்டு வந்தாச்சுன்னா அவனை கழுத்தில் அடித்து ஒய்ஃப் கூட போய் இருக்க வச்சிரும். அவ்வளவு உக்கிரமான ஒரு விஷயம். ஏன்னா சூரியனில் இருந்து அந்த பஞ்சமிங்கிறது சந்திரன் வந்து 8ஆம் பாவத்தில் இருப்பார். 8வது பாவம். 7ஆம் பாவம் எங்கே ஆரம்பிக்குது? தேய்பிறை பிரதமையில் ஆரம்பிக்குது. 2.5 திதி ஒரு பாவம். அப்போ தேய்பிறை திருதியை திதியில் பாதிக்கு மேலேயும் சதுர்த்தியும், சதுர்த்தின்னா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. உச்சிஷ்ட கணபதி அப்படின்னு ஒரு தேவதை இருக்குது. அந்த தேவதையினுடைய சொரூபத்தை நெட்டில் தேடி பாருங்கள். அது என்ன சொல்ல வருகிறது? ஒரு ஆணுக்கு பெண் மீதான இருக்கக்கூடிய கடமையையும் ஒரு பெண்ணுக்கு ஆண் மீதான இருக்கக்கூடிய ஈடுபாட்டையும் கடமையையும் அந்த சொரூபம் சொல்லும். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த தேவதையினுடைய கை அந்த விநாயகருடைய குறியில் இருக்கும். விநாயகருடைய தும்பிக்கை அந்த தேவியோட குறியில் இருக்கும். இது எதை சொல்லுகிறது அப்படின்னா பரஸ்பரம் சிநேகத்தை சொல்லுகிறது. இதெல்லாம் இப்போ வழக்கில் இல்லை, ஒளிஞ்சு போச்சு. வராகி நல்லா பார்த்துக்கோங்க. வராகிக்கு ஏன் வராக முகம்? ஏன் நல்ல முகமாகவே போட்டு கொடுத்துருக்கலாமே. எல்லா ஆயுதங்களையும் கொடுத்து அந்த வராக முகம் இல்லாமல் கொடுத்துருக்கலாமே. மனிதன் எந்த அழகான ரூபத்தை பார்த்தாலும் சொந்தம் கொண்டாடுவான். ஈஸ்வரன் வந்து தவத்துக்கு போயிடுறாரு. பனிமலைக்கு போனாரோ மயானத்துக்கு போனாரோ,
ஆனால் அப்போ நேரத்தில் பார்வதியை நிறைய பேர் விரும்பினாங்க. விரும்பினவனுடைய தலையெல்லாம் வெட்டி கபால மாலையாக போட்டுக்கிட்டு காளியாக உருவெடுத்த ஆள் யார்? பார்வதி. இதெல்லாம் அஷ்டமி நவமி இதை பற்றியெல்லாம் நீங்கள் தெளிவாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். திதினா ஏதோ சம்திங் திதி சூன்யம், அந்த சூன்ய ராசி வேலை செய்யாதுங்கிறதோட ஜோதிடர்கள் நிறுத்திக்கிறீங்க. நீண்ட ஆராய்ச்சியே இல்லை யாருக்கும். தேய்பிரையில் சதுர்த்தியும் பஞ்சமியும், சதுர்த்தி அன்னைக்கு உச்சிஷ்ட கணபதியையும் பஞ்சமி அன்னைக்கு வராகியையும் வணங்கினால் எவ்வளவு பெரிய குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத தன்மை இருந்தாலும் உங்களுடைய குடும்பம் ஒற்றுமையான தன்மைக்கு வந்துவிடும். மறந்துடவே கூடாது. ரொம்ப பெரிய ஒரு ஜோதிடத்தில் அசைக்க முடியாத ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு. ஜோதிட கருத்தை நேராக சொன்னால் ஏற்றுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் வராகி மாதிரி ஒரு சிலையை உருவாக்கி அதே மாதிரியான ஈடுபாட்டோடு அதை வணங்க வச்சுருக்காங்க. இப்போது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பாருங்கள், நம்ம குலதெய்வ சாமி அதே மாதிரி அம்மனுக்கெல்லாம் மஞ்சளில் உருவகத்தை ஒன்று உருவாக்கி, இல்லை விநாயகரை வச்சுக்கோங்களேன், மஞ்சள்லையோ சாணத்திலே பிடிச்சி வச்சு அங்கே விநாயகத்தை பிரசன்னமாகிறார். அவரை நம்ம விநாயகரை வணங்குறோம். பலன் இல்லாமலாம் போகுது, பலன் இருக்கு. அது மாதிரி வராக உருவம் கொடுக்கப்பட்டதனுடைய காரணம் என்னென்னா அதை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. நீ அங்கே போய் வேண்டிட்டு வந்தேன்னா உனக்கு எதன் மீது உரிமை இருக்கிறதோ, எங்கே கடமை இருக்கிறதோ அங்கே கொண்டு போய் உன்னைய சேர்த்துரும் அந்த வராகி. அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். இந்த 8ஆம் பாவத்தை சொல்லும்போது சூரியனிலிருந்து 8ஆம் பாவத்தை சொல்லுவதற்காக நான் இதை சொன்னேன். பணம் என்பது நிம்மதியை அடிப்படையாக கொண்டது, உற்சாகத்தை அடிப்படையாக கொண்டது. சும்மாலாம் சம்பாதிச்சிட முடியாது. அழுதுகிட்டே போய் சம்பாதிக்க முடியுமா? விசனப்பட்டுக்கிட்டே போய் பண்ண முடியுமா? முடியாது. ஆக இந்த 8வது பாவத்தை புரிந்து கொண்டு, சூரியன்லேருந்து 8ஆம் பாவம், லக்னத்திலேருந்து 8ஆம் பாவம், சந்திரன்லேருந்து 8ஆம் பாவம், இதையெல்லாம் பார்த்து அந்த பாவத்து பிரகாரம் என்ன மாதிரியான அட்வைஸை நம்ம கொடுத்தோம்னா 100க்கு 100 வெற்றி அடைய வைக்கலாம். பணத்துக்கு பண வருமானமும் இருக்கு, நிம்மதியும் உற்சாகமும் சந்தோஷமும் அந்த 8ஆம் பாவத்துக்குள்ளே இருக்குது. 5ஆம் பாவம் லேசில் எல்லாருக்கும் தோணுனதை காட்டிலும் வித்தியாசமாக தோணுனால தான் சுந்தர் பிச்சை 6 கிரகம் 5ஆம் பாதத்தில் இருக்குது. உங்களுக்கு பாவத்தில் கிரகம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. 2 கூடவே கெட்டே போட்டும் பரவாயில்லை. ஆனால் உங்கள் நடக்கிற திசை எந்த ராசியில் வேணாலும் இருக்கட்டும், எந்த பாவத்தில் வேணாலும் இருக்கணும். பாவத்தின் 2வது பாதம்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு லக்னம் உதாரணத்துக்கு அஸ்வினி பரணி 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. பரணி 1 அப்படின்னு சொன்னால் அந்த ராசியில் 5வது பாதம். அதுக்கு 2வது பாதம் பரணி 2. பரணி 1ல் உங்களுக்கு கிரகம் இருக்கு, இல்லை லக்னம் இருக்கு. பரணி 2ல் ஒரு கிரகம் இருக்குன்னா, இல்லை பூரம் 2ல் ஒரு கிரகம் இருக்குன்னா, பூராடம் 2ல் ஒரு கிரகம் இருக்குன்னா மிகப்பெரிய யோகத்தை செஞ்சிடும். நமக்கு பணபர ஸ்தானத்தில் தான் கிரகம் இருக்கணும், பணபர ஸ்தானாதிபதிகள் தான் ஒன்றா சேரணும் அவசியமெல்லாம் இல்லை. உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் பாதத்தில் அதிக கிரகம் இருந்தால் அறிவு மூலமாக வருமானம். 5ஆம் பாதத்தில் கிரகம் இருந்தால். இதை விட இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்கிறேன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ராசியிலிருந்து 5வது பாதத்திற்கு, 5வது பாவத்திற்கு, இப்போ பரணி 1ன்னா நவாம்சத்தில் எங்கே போகும்? சிம்மத்துக்கு. பரணி 1 நவாம்சத்தில் 5வது இடத்துக்கு போகுது. அதுக்கப்புறம் நவாம்சத்துக்கு 5வது இடத்துக்கு போகிற கிரகம் எது, நட்சத்திரம் எது? நவாம்சத்துக்கு 5வது இடத்துல கொண்டு போய் போகிற நட்சத்திர பாதம் எது? மிருகசிரீஷம் 3 இல்லையா? இது மாதிரி பார்த்துக்கோங்க. ராசியிலிருந்து நவாம்சத்திற்கு 5வது இடத்துக்கு போனாலும் அதுவும் 5ஆம் பாவத்தினுடைய வேலையை பிரமாதமாக செய்யும். 1, 5, 9 தான் டிசைட் பண்ணுதுங்கிறான், யோகத்தை சொல்லுதுங்கிறான். யோகாதிபதி யாருன்னா 5, 9 கூடவங்கிறாங்க. இது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே அறிவு யோசனை அத்தனையும் தெளிவாக இருக்கிறது. ஆக ராசியில் 2ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும், எந்த ஒரு ராசியில் 5ஆம் பாதத்தில் கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் திசை நடத்துகிற காலத்தில் அவனுக்கு வாக்கு மூலமாகவும் அறிவு மூலமாகவும் முன்னேற்றம் உண்டாகும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரி, 8ஆம் பாதத்துக்கு ஒரு ராசியில் 8ஆம் பாதத்தில் இருந்தால்
மற்றவங்க வழியை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்க கூட கூட்டாக செயல்படுறதில் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. நீ அதிகமான லாபத்தை தருவதற்கு தயாராக இருக்கிறாய், சரியாக பங்கு கொடுக்கிறதுக்கும் மதிப்பை கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறாய். ஒரு ராசியின் 8வது பாதத்தில் கிரகம் இருந்தால் அவன் கேட்காமலேயே கூட அவனுக்கு ஆதரவை தெரிவிப்பவர்கள் அதிகம் இருப்பார்கள். மிருகசிரிஷம் 1ல் கிரகம் இருக்கு பெரிய ஆட்களுக்கெல்லாம். மிருகசிரிஷம் 1ல் பிறந்தவர் தான் கலைஞர். அவர் கேட்காமலே கூட எல்லா சப்போர்ட்டையும் கொடுப்பாங்க. ஆத்மார்த்தமான சப்போர்ட்டாக அது இருக்கும். ராசியிலேருந்து நவாம்சத்துக்கு 8வது இடத்துக்கு போனால் வில்லங்கமான ஆள். அரசியல் இருந்தால் வில்லங்கமாக தானே இருக்க முடியும். எல்லோரும் சொல்கிறத உடனே ஏற்றுக்கிற முடியுமா? எல்லாருக்கும் ஏற்புடைய கருத்தை தானே சொல்ல முடியும். எல்லாருக்கும் வழிகாட்டணும்னா சாதாரண விஷயமா இல்லையா? எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரியான கருத்தை சொன்னார் தான் அது ரைட்டு. ஆக இப்போது 11வது பாதம்னு ஒரு ராசியில் இல்லை, ஏன்னா எல்லா ராசியிலையும் 9 பாதம் தான் இருக்குது. அதே மாதிரி பாவங்களையும் 9 பாதம் தான் இருக்க முடியும். ஆக ஒரு ராசியிலையோ ஒரு பாதத்திலையோ ஒரு பாவத்திலேயோ 2வது பாதம் 5வது பாதம் 8வது பாதத்தில் கிரகம் இருந்தால் அது பணபரஸ்தானமாகவே வேலை செய்யும். அந்தந்த பாவத்தினுடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி. நான் அந்த வாக்குன்னு சொன்னேன், நேத்திரம் சொன்னேன், முகவசீகரம். தனம், தனம்னாங்க ரொக்கமாக கையில் இருக்கக்கூடிய பணம், அதைத்தான் அது சொல்லுது, ரொக்க பணம். இல்லை ஏடிஎம் கார்டை போட்டோம்னா தப்ப தப்பான்னு பணம் வரணும். கையில் இருக்கக்கூடிய ரொக்க பணமே பணத்தை சம்பாரித்து கொடுக்கும். இப்போ எல்லோரும் வந்து போய் ஒரு பொருளை வாங்க போகிறான், உடனே வந்து பணத்தை கட்டிட்டு வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிடுவான். இதே இது ஒரு பெரிய கோடீஸ்வரன் போய் பார்த்தான்னா என்ன சொல்லுவான்? பில்லை வீட்டுக்கு கொடுத்து அனுப்புகிறேன்னு சொல்லுவான். அதெல்லாம் இல்லை, நீ இப்போ சொல்லு, உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவான். அப்படி வந்துடும். எப்படி அப்படின்னா அந்த மதிப்பு அப்படிங்கிறது 2வது பாதத்தில் இருக்குது. முகவசீகரத்திலே அது தெரியும், இவனை இவ்வளோ மதிக்கலாம் அப்படிங்கிறது அந்த முகவசீகரத்திலேயே தெரியும். அந்த மாதிரியான விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. குடும்பத்துக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்குது. ஒரு பெரிய குடும்பத்தில், அரசியல் குடும்பத்தில் பிறந்ததுனாலே பெரிய பதவிகளையெல்லாம் வைத்த ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா? எத்தனையோ பேர் பாரம்பரியமாகவே தொடர்ந்து அரசியல்லே இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. பற்றிய முதல் முறையாக ஒரு மாற்றம் வந்திருக்கு. எந்த பாரம்பரியமும் இல்லாமல், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டுமே அப்படின்ற ஒரு நிலை இப்போ வந்திருக்கு. சரி, அதே மாதிரி 5ஆம் பாவம் 5வது பாதம் ஒரு ராசியிலேயோ பாவத்திலேயோ 2, 5, 8ஆம் பாதத்தில் கிரகம் இருந்தால் அது தப்பாமல் உங்களுக்கு நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி தரும். இதில் ஐயமே இல்லை. உங்களுக்கு 2 கோடி வேணும், 5 கோடி வேணும், 8 கோடி வேணும், நல்லா இல்லைலாம் கவலைப்பட வேண்டாம். இந்த பாதத்தை உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா போதும். அதே மாதிரி 11வது பாதம் இல்லை, ராசியிலிருந்து நவாம்சத்துக்கு 11வது இடத்துக்கு போகக்கூடிய கிரகங்கள் இருக்கிறது. மேஷத்தில் இல்லை. ஆனால் கார்த்திகை 4வது பாதம் ராசியிலிருந்து நவாம்சத்துக்கு 11வது இடத்துக்கு போகும். அதில் ஒரு கிரகம் இருந்தால் அவன் எப்போதும் செல்வம் உள்ளவன். அதே மாதிரி புனர்வசு முதல் பாதம் ராசியிலிருந்து நவாம்சத்துக்கு 11வது இடத்துக்கு போகும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ராசியிலிருந்து நவாம்சத்தில் 2வது இடத்துக்கு போனாலும், 5வது இடத்துக்கு போனாலும், 8வது இடத்துக்கு போனாலும், 11வது இடத்துக்கு போனாலும் அவன் ஏதாவது ஒரு வழியில் மிகப்பெரிய அளவிலே பணத்தை சம்பாதித்து விடுவான் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லலாம். நீங்கள் பணபரஸ்தானம்தான் வந்து காப்பாற்றுன்ற அவசியமெல்லாம் கிடையாது. ஆனால் பணபரஸ்தானத்து அதிபதிகள் பணபரஸ்தானத்திலே இருந்தால் அது ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் திசை நடத்தும் போது. ஆனால் இது திசை நடத்தினாலும் பரவாயில்லை. ஆனால் அந்த பாதங்களில் இருக்கிறதும் நவாம்சத்தில் அந்த இடத்துக்கு போகிறதும் ரொம்ப முக்கியமான கருத்து. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வகுப்புகள்னு வருது, அடுத்தடுத்த கூட்டங்களில் நான் வந்து வேறு வித்தியாசமான விஷயங்களை உங்களுக்கு சொல்வதற்கு முயற்சி செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஃபோன் நம்பரா? என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 8667800130 866-860-130. இன்னொரு நம்பர் இருக்கு 996555 99
99 6 5 5 5 3 4 0 6. வாழ்த்துக்கள். நன்றி. எனக்கு வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி. அருமை அண்ணன் ஜெயன் ராஜாராமன் அவர்களுக்கு ஒரு சிறிது மரியாதை செலுத்தப்படுகிறது. மகிழ்ச்சி. என்ன